புதுவை குரல் செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் தகவல் அறியும் சட்டத்தில் மேல்முறையீடு செய்தும் 60 நாட்கள் கடந்தும் பதில் வழங்காமல் ஏமாற்றுவதாக மக்கள் மன்றத்தில் டிஐஜி இடம் சமூக ஆர்வலர் குமார் புகார். இது குறித்து டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் காலாப்பட்டு காவல் நிலைய பொய் வழக்கு புகார் குறித்து சமூக ஆர்வலர் குமார் ஒரு விரிவான புகாரை அளித்தார். இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் குமார் நீண்ட காலமாக சுனாமி குடியிருப்பு பகுதியில் புறக்காவல் நிலையம் பூட்டி கிடக்கும் இடத்தில் பேட்டி அளித்தார். நிலையத்தில் அதுக்குரிய டிஐஜி சத்யசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடந்தது. அங்கே ஒரு புகார் கொடுத்தேன். அதாவது என்னென்னா, காலாப்பட்டு காவல் நிலையம் 2023 என் மீது 3 பொய் வழக்குகளை 3 மாதத்தில் பதிவு செஞ்சாங்க. அது சம்பந்தமாக அப்போது காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்துருக்கேன். அது மட்டுமல்ல, தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் புதுச்சேரி தலைமை நீதிபதிக்கும் புகார் கொடுத்துருக்கேன். அந்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி தலைமை நீதிபதி கடந்த ஆண்டு ஒரு டைரக்ஷன் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளருக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் தேசிய மனித உரிமை ஆணையமும் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குது. ஆனால் அந்த டைரக்ஷன் படி அப்போது இருந்த எஸ்எஸ்பி திரு நாரா சைத்தன்யா அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. மாறாக என்னை 2 தடவை கூட்டுக்க பஞ்சாயத்து தான் பண்ணாங்களே ஒழிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சொன்னாங்க. ஆனால் எந்த வழக்கையும் முடித்து கொடுக்கல. அது சம்மந்தமாக கடந்த 8/5/2025 காவல்துறையின் தலைமை கண்காணிப்பாளர் மற்றும் பொது தகவல் அதிகாரிக்கு ஆர்டிஐயில் ஒரு தகவல் கேட்டேன். அந்த உத்தரவுகள் சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரம் ஒரு 11 கேள்விகளை கேட்டிருந்தேன். அது சம்பந்தமாக தலைமையக பொது தகவல் அதிகாரி எஸ்எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு எந்த பதிலும் கொடுக்கல. 60 நாட்களாக எனக்கு எந்த பதிலும் கொடுக்கல. 2 மாதமாக பதில் கொடுக்காத மேல்முறையீட்டு அதிகாரிக்கு கடந்த மாதம் 8ஆம் தேதி மேல்முறையீடு மனு செஞ்சேன். அதன் பிறகு எஸ்எஸ்பி சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி திரு கலைவாணன் அவர்கள் எனக்கு பதில் கிழக்கு பகுதி எஸ்பி கொடுக்கப்பட்டதாக சொல்லி ஒரு உத்தரவு நகலை அனுப்புகிறாங்க. எனக்கு எந்த தகவலுமே கொடுக்கல. நான் அது சம்மந்தமாக 3-4 ரிமைண்டர் லெட்டரும் அனுப்பியிருக்கேன். இதெல்லாம் அதனுடைய மேல்முறையீட்டு மனு அனைவரும் இருக்குது. ஆனால் எனக்கு பதிலே கொடுக்காம பதில் கொடுத்ததா சொல்லி சட்டம் ஒழுங்கு எஸ்எஸ்பி ஒரு ஆர்டரை போடுறாரு. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் மத்திய தகவல் ஆணையத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டியிருக்காங்க. இது சம்மந்தமாக இன்றைக்கி நடந்த அந்த மக்கள் மன்றத்தில் நான் ஒரு புகாரை கொடுத்தேன். தகவலே கொடுக்காம எனக்கு தகவல் கொடுத்ததா சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு நடவடிக்கை எடுங்க, எனக்கு தகவலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு டிஐஜி சத்யசுந்தரம் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்து நான் கேட்கும்போது, தகவல் கொடுக்கலன்னா எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, இல்லை மத்திய தகவல் ஆணையத்தில் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய தகவல் ஆணையத்தில் புகார் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அங்கே தமிழில் நாம் கொடுக்குற மனு அங்கே ரிட்டன் வந்துடும், இங்கிலீஷில் கொடுக்கணும். இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குதுன்றதையும் நான் சொன்னேன். அதுக்கு அவர் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்றாரு. காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு காவல்துறையே ஒரு ஆர்டிஐ சட்டத்தை மதிக்காமல் பதில் கொடுக்காம 60 நாளாக கடத்தி கொடுக்காத பதிலை கொடுத்ததா சொல்லி ஒரு உயர் அதிகாரி ஒரு பொய்யான தகவலை எனக்கு லெட்டராக கொடுக்குறாரு. இப்படி ஒரு சட்டத்தை ஏமாத்துகிற ஒரு அதிகாரி சட்டம் ஒழுங்கில் இருந்துக்கின்னு நான் அதை சம்மந்தமாக உயர் அதிகாரிக்கு புகாராக கொடுத்தோம். எனக்கு நீதி கிடைக்கல. எதுக்காக இந்த மக்கள் மன்றம் நடக்குதுன்னே தெரியல. சும்மா கண் தொடத்துக்காக ஏதோ மக்களுடைய குறையை கேட்டு வருகை பதிவேட்டை ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கா, இல்லை உண்மையிலே மக்களோட குறையை தீர்க்கிறதுக்காக அந்த மக்கள் மன்றம் நடக்குதான்னு தெரியல. ஏன்னா நான் 60 நாளாக பதில் கொடுக்காமல் இந்த மாதிரி என்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன்.
அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, அதை கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், சார் இது வந்து காவல்துறை சம்மந்தமான ஆர்டிஐ, அவங்க பதில் கொடுக்காம ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்கிறேன், இதை நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறேன், அதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. நான் யாருக்கிட்ட போய் நீதி கேட்குறேன்? எல்லா பாமர மக்களும் சாதாரண நபர்கள் எல்லோரும் நீதிமன்றத்துக்கு போய் நீதி கேட்கணுமா? அப்போ அவங்கக்கிட்ட எஃப்ஐஆர் புக்கு இருக்குதுன்றதுக்காக அந்த அதிகாரி காசை வாங்கிக்கிட்டு யார் மேலே வேணாலும் பொய் வழக்கு போடலாம், அதை நாங்கள் கேட்கக்கூடாது. அவங்க எங்கே வேணாலும் ஒரு கண்டிஷன் பெயிலுக்கு கண்டமிட்டு, அதாவது காரைக்காலுக்கு, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஆளை காரைக்காலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு வழக்கை போட்டு குற்றவாளி மாரி சுத்த விடுவாங்க. இதெல்லாம் கேட்டு அமைதியாக போகணும். அப்போ பொது சர்வீஸ் செய்கிற மக்களுக்கு, எங்களை போல் சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு கிடையாது. இது சம்மந்தமாக அவர்கிட்ட சொல்லும்போது நாங்கள் என்ன செய்யணும், ஒரு டிஐஜியை பொறுப்பற்ற முறையில் எனக்கு பதில் சொல்கிறாருங்க. அப்போ இந்த மக்கள் மன்றத்தில் கொடுக்குற மனு வேஸ்ட்டுங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இதை வந்து இந்த புதுச்சேரி மக்களுக்கும் மீடியாவுக்கும் எனக்கு நடந்த இந்த ஒரு ஏமாற்று வேலையை நான் இங்கே முன்வைக்கிறேன். இது ஆர்டிஐயினுடைய மனு. நான் கேட்டிருக்கிறேன். இது அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க பதில் கொடுக்க சொல்லி. ஆனால் அதன் பிரகாரம் எனக்கு எந்த பதிலும் கொடுக்கல. அதை நான் வந்து எஸ்எஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு நான் கடிதமாக கொடுக்குறேன். எனக்கு பதில் வரலை அப்படின்றதையும் அதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆர்டிஐயில் கேட்ட ஒரு விதமான தகவல், அதாவது தலைமை நீதிபதி, ஒரு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க நடவடிக்கை சொல்லி, அதன் மீது நடவடிக்கை எடுக்கலை. தேசிய மனித உரிமை ஆணையம் 2 டைரக்ஷன் கொடுத்துருக்கு, அது மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை. இது சம்மந்தமாக தான் நான் இந்த ஆர்டிஐ கேட்குறேன். அப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு அதிகாரி, காவல்துறையே தகவல் அறியும் சட்டத்தை மதிக்காமல் எனக்கு பதிலே கொடுத்ததா சொல்லி ஒரு பொய்யான ஒரு உத்தரவை எஸ்எஸ்பி வந்து கொடுக்குறாங்க. இந்த இதை பாருங்கள், எனக்கு பதிலே கொடுக்கல. இதில் வந்து எஸ்பி எனக்கு பதில் கொடுத்ததாகவும், அந்த பதில் திருப்தி இல்லைன்னா நீங்கள் மத்திய தகவல் ஆணையத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எந்த தகவலை என்ன தேதியில் கொடுத்தாங்கன்றத அந்த எஸ்எஸ்பி உறுதிப்படுத்தணும். எனக்கு வரலன்னு நான் சொல்கிறேன், அவர் கொடுத்ததா சொல்கிறாங்க. அவர் என்ன தேதியில் கொடுத்தாரு, எந்த மாதிரியான தகவல் எனக்கு கொடுத்தாரு, 11 கேள்வி கொடுத்தாரா, இல்லை அதில் என்ன பதில் கொடுத்தாருன்றதை அவர் வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் என்னுடைய மனுவில் இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் கொடுத்துருக்கேன். ஆனால் அதை வாங்கி கொடுக்கறத பற்றி அவங்க பேசலை. நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்னை தள்ளி விடுறாங்க. அப்போ மக்கள் மன்றம் எதுக்கு நடக்குது? பாண்டிச்சேரியில் மக்கள் மன்றம் எதுக்கு நடக்குது? மக்களோட பிரச்சனையை தீர்க்க போதா, கண் துடைப்புக்கு நடத்துதான்றதை காவல்துறை தெளிவுபடுத்தணும்.